நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். காலையில் எழும்பி 4 இட்லி சாப்பிட்றீங்களா? இல்லைன்னா 2 தோசை, 1 கப் டீ குடிக்கிறீங்களா? இல்லைன்னா டெய்லி கடையில் போய் பொங்கல், வடை இதை மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இந்த உணவுகள் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் பல பேர் அவங்களுடைய காலை உணவில் தான் மிகப்பெரிய தவறை செய்கிறாங்க. இந்த தவறு அவங்க நிறைய மாத்திரை எடுத்தாலும் அவங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணுற 5 தவறுகளை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மோஸ்ட் காமனாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு ரேட்டிங்கும் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு எந்தெந்த உணவை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுன்னு தெளிவாக புரிஞ்சிடும். வணக்கம், நான் டாக்டர் ஜெஃப்ரி. இந்த வீடியோவில் இட்லி சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம தமிழர்கள் நமக்கு பிடித்த உணவுகளை விட்டுவிட முடியாது. ஸோ இந்த உணவுகளை எப்படி புத்திசாலித்தனமாக சாப்பிடுவது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, காலை உணவில் நம்ம பண்ணுற முதல் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட் மட்டுமே அதிகமாக எடுப்பது. கார்போஹைட்ரேட்னா மாவுச்சத்து அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 4 தோசை, 4 இட்லி, ஒரு பிளேட் நிறைய பொங்கல் இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. காலையில் கொஞ்சோண்டு சாம்பார், கொஞ்சோண்டு சட்னி, இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன் எங்கே இருக்குது, ஃபைபர் எங்கே இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் எங்கே இருக்குது? நம்ம ஒரு காரை எடுத்துக்கலாம். அந்த காருக்கு பெட்ரோல் மட்டுமே போட்டால் போதுமா? அதுக்கு ஒரு என்ஜின் ஆயில் தேவை, கூலன் தேவை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாடிக்கும் கார்போஹைட்ரேட் மட்டுமே பத்தாது, ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இதெல்லாமே தேவை. சரிங்களா? இட்லி சாப்பிடுவது தவறு கிடையாது, இட்லி மட்டுமே சாப்பிடுவது தான் தவறு. சரிங்களா? ஸோ நீங்கள் காலையில் 4 இட்லி எடுக்கிறீங்கன்னா அது எப்படி நல்ல விதமாக சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 இட்லி சாப்பிட்றது பதிலாக 2 இட்லி சாப்பிடுங்க. கொஞ்சம் நிறைய சாம்பார் எடுத்துக்கோங்க, ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயில்டு எக்கில் ப்ரோட்டீன் இருக்குது, சாம்பாரில் பருப்பு வகைகள், வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே கிடைக்குது. நம்மளுடைய பிளட் சுகர் லெவலும் ஒரேடியாக மேலே ஏறாமல் மெதுவாக தான் மேலே ஏறும். அதே சமயம் நம்மளுடைய வயரும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. இரண்டாவது தவறு, ஹெல்த்தின்னு நினச்சிட்டு அன்லிமிட்டடாக சாப்பிடுவது. டயபெட்டிஸ் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், ஓட்ஸ், மில்லட்ஸ், ராகி இதெல்லாமே டயபெட்டிஸுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேஷண்ட் வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், டாக்டர் நான் ஓட்ஸ் தான் சாப்பிட்றேன், ஆனாலும் என்னோட பிளட் சுகர் லெவல் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டேன், எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பவுல் நிறைய, ஒரு பிளேட் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். நம்ம இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாமே அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் அளவாக சாப்பிட்றது நமக்கு நல்லது டயபெட்டிஸ் இருந்தால். ஓகே, காலையில் நம்ம காமனாக எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரேட்டிங் கொடுத்துடலாம். சரிங்களா? எக்ஸு, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, வயர் நல்லா நிறையும், பிளட் சுகரும் வேகமாக ஏறாது, மெதுவாக தான் ஏறும். ஸோ 5 out of 5. ஸ்ப்ரவுட்ஸ், பயிர் வகைகள், இது ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ், 5 out of 5. சாம்பார், பல பேருக்கு தெரியாது இது ஒரு டயபெட்டிக் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபைபர் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட், 5 out of 5. அடுத்ததாக ஓட்ஸ். ஓட்ஸ்லேயுமே பிளெயின் ஓட்ஸ், அப்புறம் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படின்னு 2 விதமான ஓட்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால் உடனே நம்ம குக் பண்ணிடலாம், ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம். அதோட அந்த ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க, துகள்கள் ரொம்பவே மெல்லிசாக இருக்கும். சரிங்களா? இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விடைக்குமே பிளெயின் ஓட்ஸ் தான் ரொம்ப நல்லது. சரிங்களா? இதோட துகள்கள் கொஞ்சம் தடிமனாக இருக்கும், குக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த பிளெயின் ஓட்ஸ் தான் நமக்கு நல்லது. இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மி இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விடைக்கும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும், சுகர் இருந்துச்சு அப்படின்னா. நான் இதுக்கு முன்னாடி கிளைசிமிக் இண்டெக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ ஓட்ஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னா 4 out of 5. ராகி ஒரு நல்ல சாய்ஸ், பட் அளவாக சாப்பிடணும், 4 out of 5. தோசை, இதை சாப்பிட்றது தவறு கிடையாது, பட் இதில் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகம். ஸோ சாம்பார், முட்டை இது கூட சேர்த்து சாப்பிடுங்க. ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. பொங்கல் காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கலோரியும் அதிகம், கார்போஹைட்ரேட் அதிகம், 2 out of 5. பூரி, நல்லா பொரிச்ச பூரியாக காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பட் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. அப்பப்போ உங்கள் ஆசைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. 1 out of 5. நம்ம பண்ணுற 3வது தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பது.
சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பேன், ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பேன், ஆரஞ்சு நல்லது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆரஞ்சு நல்லது தான், அதில் ஃபைபர் இருக்குது. பட் அதை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அதில் சுகர் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரக்டோஸ்னு சொல்கிற சுகர் மட்டும்தான் இருக்குது. அது உங்களுடைய சுகர் லெவலை ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ பழங்களை முழுமையாக சாப்பிடுங்க, ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி குடிக்க வேண்டாம். 4வது தவறு, புரோட்டீன் இல்லாத காலை உணவு. ஓகே, ஒரு சின்ன டெஸ்ட் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் சாப்பிட்டதில் ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு கேட்டால் பல பேர்கிட்ட ஆன்சர் இருக்காது. நம்ம தமிழ்நாட்டில் காலை உணவை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் 11 மணிக்கே திருப்பியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா நம்ம வயரை ஃபுல்லாக வச்சுக்கும். ஸோ அதிக நேரம் நமக்கு பசி எடுக்காது, நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மசில் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் சாப்பிட்ற காலை உணவில் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாயில்டு எக்கு, சாம்பார், கர்டு, அப்புறம் பன்னீர், பயிறு வகைகள், சுண்டல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 5வது தவறு, டீ அண்ட் பிஸ்கெட் காம்பினேஷன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்பினேஷனை யார் கண்டுபிடிச்சானே தெரியலை. ஒரு டீ எப்படி பிரேக்ஃபாஸ்ட் ஆக முடியும்? அதே சமயம் பிஸ்கெட்டில் நீங்கள் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் ரிஃபைன்டு ஃப்ளோர் அண்ட் சுகர் மட்டும்தான் இருக்குது. அதில் ப்ரோட்டீன் இல்லை, ஃபைபர் இல்லை. ஸோ அது நல்லதே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வேகமாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க, உங்கள் சுகர் லெவல் திருப்பியும் மேலே தான் போகும். ஸோ இந்த காம்பினேஷனை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக, உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா நல்ல பிரேக்ஃபாஸ்ட் காம்பினேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு ரேட்டிங்கும் தரப்போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 இட்லி, கொஞ்சம் சாம்பார், ஒரு பாயில்டு எக், 5 out of 5. 2 தோசை, கொஞ்சம் சாம்பார், 4 out of 5. பிளெயின் ஓட்ஸ், அதில் கொஞ்சம் கர்ட்ஸ் அண்ட் நட்ஸ், 4 out of 5. அடுத்ததாக வெஜிடபிள் உப்புமா, அதில் கொஞ்சம் பயிறு, 4 out of 5. அடுத்ததாக 2 ராகி இட்லி இல்லைன்னா 2 ராகி தோசை, அதில் கொஞ்சம் சாம்பார், 4 out of 5. முடிவாக இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கார்போஹைட்ரேட்டை மட்டுமே சாப்பிட வேண்டாம், அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க. காலையில் ஃப்ரூட் ஜூஸை தவிர்த்துடுங்க. நல்ல ஃபுட்டுன்னு நினச்சிட்டு அதிகமாக சாப்பிட வேண்டாம். டீ அண்ட் பிஸ்கெட் காலையில் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பேலன்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இதுதான் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல ஆரோக்கியம் சார்ந்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம்.